எங்க அப்பா அம்மாவை கூட வர சொல்லல. உங்களை பெத்தவங்க தான் நமக்கு முக்கியம். வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீ போய் வாங்கிக்க. போ. நல்லா இருமா. நீ ரொம்ப கெட்டிக்காரி. உதிர்ந்து சருகா போயிடுவேன்னு நினைச்சேன். மலர்ந்து மாலையாவே வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சொல்றது கேளு அமராவதி. இப்ப எதுக்கு வீட்டை விட்டு போற? அவங்கதான் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அது தெரிஞ்சு ஏன் அவங்கள அங்க வர சொன்னேன்? ஏன் உங்களுக்கு பிடிக்காது? எங்க அம்மாவை கொண்டு வர எனக்கு எப்படி பிடிக்கும்? யார் சொன்ன அப்படி? நீங்க பாத்தீங்களா? என் கண்ணால பார்த்ததாலதான் சொல்றேன். சரி, உங்க அம்மாவுக்கும் வேற ஒருத்தருக்கும் தப்பான பழக்கம் இருந்துச்சு நான் சொல்றேன். நீங்க நம்புவீங்களா? இந்த பாரு அமராவதி, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா. அப்போ உங்க அப்பா ஊருக்கு 4 பப்பாட்டி வச்சிருந்தாரா, இல்ல உங்கள மாதிரி கண்ட பொம்பளைங்களோட சகவாசம் வச்சிருந்தாரா? இல்ல. அப்புறம் எதுக்குங்க உங்க அப்பா உங்க அம்மாவை தேவையில்லாம கொல்ல போறாரு? சரி, உங்களை ஒண்ணு கேக்குறேன். நீங்க கெட்டவரா தெரிஞ்சப்போ உங்களுக்கு வாரி வாரி கொடுத்தாருல உங்க சித்தப்பா, நீங்க நல்லவரா தெரிஞ்சின உடனே அவர் மகனை விட்டே அடிக்க சொன்னாரே, அது ஏன்னு யோசிச்சீங்களா? உங்க அப்பாவை பார்த்த உடனே எரிஞ்சு விழறீங்க, முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அவர் மனசுக்குள்ள இருக்கிற புள்ள பாசத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. உங்க புள்ள மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அப்படித்தானே அவருக்கும் உங்க மேல இருக்கும். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க அப்பாவை தனியா நின்னு அவர் முகத்தை பாருங்க, அவர்கிட்ட மனசை விட்டு பேசுங்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படி நீங்க போறதா இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்கேன். இல்ல இப்பவே நான் குழந்தையை தூக்கிட்டு போயிடுறேன். சரி, ஆனா அவர் மட்டும் தான் அங்க வரணும். மத்தவங்கள பார்த்து நான் ஆத்திரப்பட்டுருவேன். என்ன அறியலாம் பேசுற நீ? இன்னைக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை வந்திருக்கலாம். ஏன்னா அவன் புருஷன் ஆயிட்டான். ஆனா எனக்கு வரல. அவன் ஊரெல்லாம் எங்க அப்பாவை கொல்லணும்னு சபதம் போட்டு அலையறான். தெரியுமா உனக்கு? அப்படி இல்லைன்னா அவன் எதுக்கு எங்க அப்பாவை மட்டும் தனியா வர சொல்லணும்? சொல்லு பாப்போம். அப்பா, அவனை நம்பி நீங்க தனியா போக கூடாது. நானும் வரேன். வாங்க போவோம். செல்வராசு, இப்ப அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க பின்னால பங்காளி ஆயிடுறாங்க. புருஷன் வீடு சரியா அமையலன்னா அக்கா தங்கச்சிங்க கூட பகையாளியா மாறிடுறாங்க. ஆனா அப்ப அப்படி இல்லப்பா. பெத்த பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் சாகர வரைக்கும் மாறவே மாறாது. நான் நிரபராதிங்கிற விஷயத்தை இன்னைக்கு கூட அவனுக்கு புரிய வைக்கலன்னா அதுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமையே போயிடும். அட, அப்படியே அவனால எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அவனு என் புள்ளதான்டா. அம்மா, அவன் வர சொல்லு. வேற பிள்ளைங்க மேல பாசம் வச்சதுக்கு சடையை கூட நம்ம பண்ணி விட வேண்டியதா இருக்கு. ஏண்டா பாராண்டி, கடைசி வரைக்கும் தாத்தா மேல பிரியமா இருப்பல்ல? என்ன எவ்வளவு ஆபத்தான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு ஜடம் பண்ணிட்டு இருக்க. பரவாயில்ல, பிள்ளைங்களை உள்ள கூட்டு போங்க. அவ அப்பனை மகனையும் பேச வச்சு என் கதையை முடிக்க பாக்குறான். நான் அவங்க அப்பனை கொண்டு பழைய புள்ள மேல போட்டு அவன் பரம்பரையை முடிக்கிறேன் பாரு.
சொல்லல முத்து. வாடா. குழி வயக்காடு உன் பேருக்கு எழுதிட்டேன். பத்திரம் வந்துச்சா? வந்துருச்சுங்க ஐயா. என்னடா பாக்குறீங்க? உங்க அப்பா நான் கேன பையன் நினைச்சீங்களா? அன்னைக்கு தர்மராஜ் வீட்டுல இருந்து புடிங்கிட்டு வந்த கனகராசன் சின்ன செடி, அதுக்கு நான் வச்ச காவக்காரன்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சொல்ற முத்து, இவ்வளவு நாள் நீ காட்டின விசுவாசத்துக்கு இன்னைக்கு தாண்டா வேலை வந்திருக்கு. தம்பி, அமராவதிக்கு உங்க குழந்தைக்கு உசுருக்கு ஆபத்து, சீக்கிரம் ஓடியாங்க. என்னண்ணே? தம்பி, நீ என் கூட வெளியினா அமராவதியின் குழந்தையை காப்பாற்ற முடியாது. சீக்கிரம் கிளம்பு, சொன்னா கேளு, நிக்காத. தம்பி, அந்த பக்கம் போகாதீங்க. இந்த பக்கம் போங்க தம்பி. அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேண்ணே. கனகராஜ், சொன்னா கேளு, நீங்க அங்க போக. என்னமோ ஆச்சுண்ணே. சொன்னா கேளுங்க, நீங்க அந்த பக்கம் போகக்கூடாது. வேண்டாம் தம்பி, உங்களை விட மாட்டேன். வேண்டாம் தம்பி, போகாதீங்க. ஐயோ, நான் உங்களை விட மாட்டேன். நான் விட மாட்டேன். புருஷன் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாருமா. இதை என் கண்ணார நான் பார்த்தேன். கனகராஜ், உங்க அம்மாவை கொண்ட கொலகாரப்பாவி நான் தான். இன்னும் நம்பறியா? இல்லப்பா, இல்ல. நிச்சயம் நீங்க அம்மாவை கொண்டு இருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளையில விவரம் தெரியாத வயசுல கண்ணுல பார்த்ததெல்லாம் உண்மை நம்பிட்டேன். மத்தவங்க சொல்றத கேட்டு உங்களை தப்பா நினைச்சு பெத்தப்பா. அம்மா, நம்ம ஐயாவை கனகராஜ் கொலை பண்ணிட்டானம்மா. என் மாறு மேல படுத்து உறங்க வேண்டிய நேரத்துல எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டேன். கடைசியா உன் மடியில கண்ண போட சந்தோஷத்தை கொடுத்தியே, அது ஒன்னே எனக்கு போதும். உன் கையால எனக்கு கொள்ளி போடணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க?
அப்பா 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 ஏடா எங்க அப்பாவை கொன்ன? தம்பி இல்ல சொல்றா. ஐயோ நான் இல்ல. நீ தானே கொன்ன எங்க அப்பா? இல்ல நான் கொலை பண்ணல. நீ தானே கொன்ன? சத்தியமா இல்ல. பாத்தியாமா அப்பாவை அநியாயமா கொன்னுட்டாமா? இல்ல இல்ல அப்பாவை நான் கொலை பண்ணல. அப்பாவை அனுப்ப வேண்டாம் சொன்னேன். கேட்டே சொல்ல கேட்காம சாகடிச்சிட்டீங்களே. ஐயோ நான் கொலை பண்ணீங்க. நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க. சத்தியமா நான் அப்பா கொலை பண்ணலீங்க. என்ன நம்புங்க. உங்க அப்பாவை இன்னைக்கு கொலை பண்ணல. உங்க அப்பாவை இன்னைக்கு கொலை பண்ணல. மகனே மகனே புள்ள பாசத்தோட பின்னாடி அலைஞ்சாரு பாரு. நீ அவர் அப்பா கொலை பண்ண. நீ கெட்டு போய் ஊதாரியா திரிஞ்சிட்டு இருக்கப்போ அத பார்க்க முடியாம தினம் வீட்டுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சாரு பாரு. நீ அவர் அப்பா கொலை பண்ண. என் பிள்ளைய விட உன்னை பெருசா நினைச்சு உன்னை பார்க்க வர போதெல்லாம் என்னை கேவலப்படுத்தி அனுப்பின பாரு. நீ அவர் அப்பா கொலை பண்ண. கொலை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியா நீ அவரை கொண்டே போட்டியேடா. இன்னும் ஏன் என்னையும் பிள்ளைய விட்டு வச்சிருக்க? எங்களை சேர்த்து கொண்டுடு. அவர் என்ன மேல மேல வச்சுட்டு சண்டை போடாதுங்கடா. அது வீட்டுக்கு நான் கொலை பண்ணீங்க. புருஷன் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டானுமா? புருஷன் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டானுமா? நான் உங்க அப்பாவை திருத்தறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா எல்லாமே வீணா போச்சு. இனிமே அவரை திருத்தவே முடியாது. இனிமே நாம உயிரோட இருக்கவே வேண்டாம். இதை சாப்பிட்டுட்டு ஒன்னாவே செத்து போயிடலாம். நீ சாப்பிட. ஊரெல்லாம் உன் புருஷனை குத்தம் சொல்லலாம். அத நீ நம்பல மாடி. அவனை திருச்சி மனசுலாக்கு நீதானே. அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என்னடி தெரிஞ்சுக்கிட்ட? என் பேரன், என் மருமகன், தர்மராசுக்கு பிறந்த தர்மரடி. அவன் குத்தம் இல்லாதவன். உன் கையால எனக்கு கொள்ளி போடணும். உன் கையால எனக்கு கொள்ளி போடணும். தம்பி, அப்பாவுக்கு நான் தான் கொள்ளி வைக்கணும். அப்பாவை என்கிட்ட சொல்லியிருக்க. கொலையும் பண்ணிட்டு கொண்டு வைக்க வர வந்தியாடா?